அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெரியார் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் எழுதிய புத்தகத்தில இருந்த தகவல் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வகுப்பு 10 கிளாஸ் 10ஆம் வகுப்பு. கிட்டத்தட்ட 9 வகுப்புகள் போயிருச்சு. அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கங்க. ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எல்லா பிடிஎஃப்பும் அதில் இருக்குது. லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஹைப்புன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேங்களா? இது வகுப்பு 10 பார்ப்போம். பெரியாரின் சமூக சீர்திருத்தம். தமிழர் சமுதாயம். பெரியார் ஈவேரா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சமூக சீர்திருத்தவாதி. இவர் சுயமரியாதை இயக்கத்தையும் திராவிடர் கழகத்தையும் சமுதாய மாற்ற கருவிகளாக கொண்டு அவற்றின் மூலம் சீர்திருத்த பிரச்சாரத்தையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். பெரியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சமூக சீர்திருத்தவாதின்றாங்க. இவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தையும் திராவிடர் கழகத்தையும் சமுதாய மாற்ற கருவிகளாக கொண்டு அவற்றின் மூலம் சீர்திருத்த பிரச்சாரத்தையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்காரு. தமிழர்கள் யார்? தமிழர்களின் வரலாற்று பின்னணி என்ன? வளமாக வாழ்ந்த தமிழன் வறுமையிலும் வீழ்ந்து சூத்திரனானது எப்படி? தமிழனின் சமுதாய அமைப்பு, சமயம், வாழ்க்கை நெறி இத்தகைய வினாக்களை எழுப்பி அவற்றுக்கான விடைகளையும் அவரே தந்தார். தமிழனின் தாழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பெரியார் கூறிய காரணங்கள். தமிழனோட தாழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பெரியார் என்னென்ன காரணங்கள் சொல்கிறாருன்னா, வெளியிலிருந்து வந்த ஆரியர்களின் ஆதிக்கம் தமிழனின் பூர்வீக அடையாளத்தை இழந்தது. ஃபஸ்ட்டு வந்து வெளியிலிருந்து வந்த ஆரியர்களின் ஆதிக்கம் தமிழனின் பூர்வீக அடையாளத்தை இழந்தது. செகண்ட் பாயிண்ட்டு, தமிழனுக்கான தனி அடிப்படை அமைப்பு இல்லாமல் போனது. 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, தமிழர்கள் என்ற பொது பெயரால் பிற சிறுபான்மையினரும் அழைக்கப்படுவதால் தமிழனுக்கென தனி அடையாளம் இல்லாமல் போனது. தமிழன் பின்பற்றப்படுவதற்கு அவனுக்கே உரிய அவனது பாரம்பரிய பெருமைமிக்க சமூக அமைப்போ சமயமோ வழிமுறையோ நடை உடை பாவனையோ இல்லாமை, தமிழனுக்கு உரிய ஆரியம் கலவாத இலக்கியம் இல்லாமல் வழக்கொழிந்தது. இந்த இழிநிலை தமிழர்களிடையே நீங்க வேண்டுமாயின் தமிழர்களுக்கிடையே நல்ல பண்போடு கூடிய பழக்க வழக்கங்கள் கற்பிக்க வேண்டும். அறிவும் பகுத்தறிவும் பெருக வேண்டும். அனைத்து துறைகளிலும் சமத்துவம் பின்பற்றப்பட வேண்டும். சுயமரியாதையின் சிறப்பை உணர வேண்டும். சமதர்மம் வாழ்க்கை வழியாக வேண்டும். சமய சார்பின்மை பொது வாழ்க்கையின் அடித்தளமாக அமைய வேண்டும். சுருங்க கூறின் தமிழர் சமுதாயம் தன்மானமற்ற தன்மையிலிருந்து விடுபட்டு மனிதாபிமான தன்மையோடு கூடிய சுயமரியாதை சமுதாயமாக மாற வேண்டும். இப்படின்னு சொல்லி பெரியார் வந்து பார்த்தோம்னா தமிழர்கள் ஏன் வந்து இழிநிலைக்கு போனாங்க, தாழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும்னு சொல்லி காரணங்கள் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அது போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்கிறார். என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழன் வந்து பூர்வீக அடையாளத்தை இழந்துட்டாங்க. தமிழனுக்குன்னு ஒரு தனி அடிப்படை அமைப்பே கிடையாது. அவங்களுக்குன்னு பொது பெயராக இருந்தது. எல்லா சிறுபான்மையினரையும் அவரை வந்து தமிழன் சொல்லி காமனாக கூப்பிட்றாங்க. அவனுக்குரிய பாரம்பரிய பெருமைமிக்க சமூக அமைப்போ சமயமோ வழிமுறையோ நடை உடை பாவனையோ இல்லாமல் போச்சு. தமிழனுக்குரிய ஆரியம் கலவாத இலக்கியம் இல்லாமல் வழக்கொழிந்தது. இந்த இழிநிலை தமிழர்களுக்கிடையே நீங்க வேண்டுமாயின் தமிழர்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல பண்போடு கூடிய பழக்க வழக்கங்களை கற்பிக்கணும். அறிவும் பகுத்தறிவும் பெருகணும். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே சமத்துவமாக இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். சுயமரியாதையை உணரணும். சமதர்ம வாழ்க்கை வழியாக வேண்டும். சமய சார்பின்மை பொது வாழ்க்கையின் அடித்தளமாக அமைய வேண்டும். சுருக்கமாக கூறணும்னா, தன்மானத்தன்மையிலிருந்து விடுபட்டு மனிதாபிமான தன்மையோடு சுயமரியாதை சமுதாயமாக மாறணும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து தமிழர் சமுதாயத்துக்கு ஒரு சீர்திருத்தத்தை சொல்லியிருக்காப்புல. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமுதாய தத்துவம். பெரியார் சமுதாய தத்துவத்தை பற்றி என்ன சொல்கிறாரு? பெரியாரின் சமுதாய சிந்தனைகளின் அடிப்படையில் உருவான சமுதாய தத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவரது சமுதாய சீர்திருத்த கருத்துக்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் புரிந்து கொள்வது கடினம். பெரியாரோட சமுதாய சிந்தனைகளின் அடிப்படையில் உருவான சமுதாய தத்துவத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ளாமல் அவரது சமுதாய சீர்திருத்த கருத்துக்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். பெரியார் சமூக சேவையையும் அரசியல் தொண்டையும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக பார்க்காமல் ஒன்றின் விளைவே மற்றொன்று என்று கூறினார். அவர் என்ன பண்ணார்? ஒரு பக்கத்தோட 2 நாணயமாக பார்க்கல. சமூக சேவையும் அரசியல் தொண்டையும். ஓகேங்களா? ஒன்றின் விளைவே மற்றொன்று அப்படின்னு சொல்கிறாப்புல. தேர்தல் அரசியலை விட சமுதாய மாற்றமே உடனடி தேவை என்று கூறினார். நமக்கு தேர்தல் அரசியலை விட சமுதாய மாற்றம்தான் உடனடி தேவை. சமுதாய சீர்திருத்த இயக்கத்தின் மூலம் அரசாங்கத்தை நிர்பந்தித்து சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பெரியாரின் சமுதாய தத்துவத்தின் மையப்பகுதியாகும்.
பெரியாரோட சமுதாய தத்துவத்தோட மையப்பகுதி எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமுதாய சீர்திருத்த இயக்கத்தின் மூலம் அரசாங்கத்தை நிர்பந்தித்து சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு சமுதாயத்தை மாற்றம் பண்ணணும். அப்படி தான் பெரியாரோட மையப்பகுதி. ஓகேங்களா? சமுதாய தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் கடமை சமத்துவத்தை அடைவதற்கேற்ப சமுதாய மாற்றங்களை செய்வதாகும். மக்களின் தேவைகளை அறிந்து அரசாங்கம் செயல்பட வேண்டுமே தவிர அரசாங்கத்தின் தயவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. அப்போதுதான் சிறுபான்மை பிராமண சமுதாயத்தில் பெரும்பான்மை சமூகத்தினரை அடக்கி ஆள முடியாது. எனவே அரசாங்கம் முதலில் தன்னை மாற்றிக்கொண்டு சமுதாயத்தை மாற்ற வேண்டும். சமுதாய சமத்துவ கொள்கையின் மூலம் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். சமுதாய சமத்துவ கொள்கை மூலம் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் சொல்கிறார். சோசியல் ஈக்குவலிட்டி பெரியார் சொல்லிகிட்டு இருக்காப்புல. அடுத்து ஆரியர், பிராமணர், பிராமணியம். வெளியிலிருந்து இந்தியாவிற்கு புல்தரை தேடி வந்த ஆரியரை கொஞ்சம் கடுமையாக தான் விமர்சிச்சிருக்காரு பெரியார். ஓகேங்களா? திராவிடர நாட்டு போரிட்டு வென்று அடிமைப்படுத்தி அவர்களை தஸ்யூக்கள், அரக்கர்கள், ராட்சகர்கள், சூத்திரர், பஞ்சமர் என்று பெருட்டு இழிவான வேலைகளுக்கு மட்டுமே ஒதுக்கிவிட்டனர். பிராமணர்கள் ஆங்கில இந்தியர்களை போன்று ஆரியர்களுக்கும் இங்கிருந்து நாட்டவருக்கும் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஜாதி, மதம், கடவுள், புராணம், இதிகாசம் ஆகியவற்றின் பெயரால் மண்ணின் மைந்தர்களை அடிமைகளாக்கிவிட்டனர். பார்ப்பினியம் அல்லது பிராமணியம் என்ற பெயரால் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களின் ஆதரவை பெற்றனர். பார்ப்பினியம் என்றால் வேதம், சாஸ்திரம், ஸ்மிருதி, ஆகமம், புராணம், தர்மம், இந்து சட்டம், சடங்குகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றால் பல பதவிகளையும் தனி உரிமைகளையும் சலுகைகளையும் ஏற்படுத்தி கொண்டு பிராமணர் சங்கத்தை அமைத்து கொண்டு பிராமணர்களுக்கு மட்டும் என்று போர்டு போட்டுக்கொண்டு பிறரை பிரித்து காட்டும் பிராமணர்களின் மனப்பான்மையே பிராமணியம் என்று வரையறுத்தார் பெரியார். பிராமணியத்துக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். வேதம், சாஸ்திரம் இதெல்லாம் கற்றுக்கிட்டவங்க தான் நம்மகிட்ட பிரித்து பார்ப்பினியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்கிறார். எனவே ஜாதி முறையை ஒழித்து மக்களிடையே பூத்தப்பட்ட வேறுபாடுகளை போக்கி அனைவரும் உழைத்து வாழ வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் பிராமண ஆதிக்கமும் பிராமண மனப்பான்மையும் பிராமணியமும் ஒழியும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆரியர் பிராமணியத்தை பற்றி எப்படி ஒழிக்கணும், எல்லாரும் உழைச்சி சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கார். வேற ஒன்றும் சொல்லலை. திராவிடர், சூத்திரர், ஆதி திராவிடர். மனு சாஸ்திரத்தில் 10வது அத்தியாயத்தில் சங்கர ஜாதி என்ற தலைப்பின் கீழ் சாதி தர்மத்தை அனுசரிப்பவர்களுக்கும் அனுசரிக்காதவர்களுக்கும் பிறந்தவர்கள் திராவிடர் என்ற பெயர் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அது சாதி தர்மத்தை அனுசரிப்பவர்களுக்கும் அனுசரிக்காதவர்களுக்கும் பிறந்தவர்கள் திராவிடர் என்ற பெயர் கொண்டவர்கள் என்று மனுசாஸ்திரத்தில் 10வது அத்தியாயத்தில் சங்கர ஜாதி அப்படின்ற தலைப்பில் போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிடர்களை அடிமைகளாக்கி அவர்களுக்கு சூத்திரர் என்று பெயரிட்டு வன்முறை சாதி பழக்கணியின் அடிப்படையாக்கிவிட்டனர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூத்திரர் என்று பெயரிட்டு வர்ணமுறை சாதி பழக்கணியின் அடிப்படையாக்கிவிட்டனர். அதான் அடிப்படை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 4 வர்ண ஜாதி முறை இருக்கின்றிருக்காங்க. 4வது ஜாதி சூத்திரர். இந்த 4 ஜாதி கட்டத்துக்கும் வெளியே இருந்தோரை பறையர், பல்லர், பஞ்சமர், சண்டாளர், தீண்டத்தகாதவர் என கூறி ஊருக்கு வெளியே ஒதுக்கிவிட்டனர். 4 ஜாதிக்கு அப்பால் இருக்கிறவங்க இவர்களை பின்னர் அரிசனங்கள், ஆதி திராவிட தலித்துகள் என்ற போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டனர். எப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்கிறாப்புல. திராவிடர்களை சூத்திரர், ஆதி திராவிடர்கள் அல்லது தீண்டத்தகாதவர் என்று பிரிப்பதை பெரியார் கடுமையாக எதிர்த்தார். திராவிடர்களை ஏங்க நீங்கள் சூத்திரர்னு பிரிக்கிறீங்க, ஆதி திராவிடர்னு பிரிக்கிறீங்க, தீண்டத்தகாதோர்னு பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெரியார் கடுமையாக எதிர்க்கிறாப்புல. இந்த ஜாதி பிரிவினை திராவிடர்களை பிரிப்பதற்கான பிராமணர் சூழ்ச்சி என்றார். ஜாதி பிரிவினை பார்த்தோம்னா திராவிடர்களை பிரிக்கிறதுக்கான சூழ்ச்சி தான். ஏனெனில் திராவிடருக்கும் ஆதி திராவிடருக்கும் சமுதாய வாழ்வின் பொது தத்துவத்தில் எந்த விதமான பேதமோ வேறுபாடோ இல்லை. அதனால் இவங்களுக்குள்ள சண்டை பிரிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இரு சாரருமே பிராமணர்களால் பிற்படுத்தப்பட்டவர்கள், இழிநிலைக்கு தள்ளப்பட்டவர்கள். எனவே இந்த திராவிடர், சூத்திரர், ஆதி திராவிடர் பாகுபாட்டை உடைத்தெறிய வேண்டும் என்றார் பெரியார். ஓகேங்களா? பறையர் பட்டம் போகாமல் சூத்திரர் பட்டம் போகாது என்றார். பறையன் பட்டம் போகாமல் உங்களுடைய சூத்திர பட்டம் போய்விடும் என்று கருதுவீர்களானால் நீங்கள் வடிகட்டின முட்டாள்களாகி விடுவீர்கள் என்று பெரியார் சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதில் பார்த்தோம்னா என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த கேள்வி வேணால் கேட்கலாம். திராவிட, சூத்திரர், ஆதி திராவிடர் பாகுபாட்டை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் யார் என்றால் பெரியார்.
அடுத்து தீண்டாமையை பற்றி என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு பெரியார்னா, மக்கள் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்றால் ஒரு பிரிவினர் மட்டும் தீண்டத்தகாதோர் என்று முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்படுவது ஏன்? எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் தானே, அப்புறம் ஏன் நீங்கள் ஒரு பிரிவினர் மட்டும் தீண்டத்தகாதோர்னு பிரித்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பல சீர்திருத்தவாதிகள் நூற்றாண்டு காலமாக முயற்சி செய்தும் தீண்டாமை தொடர்ந்து பின்பற்றப்படுவதற்கான காரணம் என்ன? பல சீர்திருத்தவாதிகள் கொள்ள நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னு ஏன் தீண்டாமை வந்துக்கிட்டே இருக்குது? ராஜாராம் மூன்ற காலத்துலேருந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மத தர்மப்படியும் மனு தர்மப்படியும் வேத சாத்திரங்கள் படியும் மக்கள் ஒரு சாரார் தீண்டத்தகாதர்கள் என்று கருதப்படுகின்றனர். மனு தர்மப்படி நீங்கள் சொல்கிறீங்க, மத தர்மப்படி சொல்கிறீங்க தீண்டத்தகாதர்னு. எனவே இந்த இளநிலைக்கு காரணமான ஆதார அடிப்படையை அடியோடு அகற்ற வேண்டும். அந்த ஆதாரத்தை அழிச்சிடணும். நாத்திகவாதமோ இந்நோய்க்கு கண்கண்ட மருந்து. இதுக்கு முக்கியமானவே சாமி இருக்கக்கூடாது, நாத்திகவாதம் தான். மேலும் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற போலி பாகுபாட்டை போக்க வேண்டும். ஏனெனில் மேல் ஜாதிக்காரன் உழைக்காமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழ்கிறான். கீழ் ஜாதிக்காரன் உழைத்தே ஓடாய் தேய்கிறான். பாடுபட்டு உழைத்து உழைப்பின் பயனை எல்லாம் அந்நியரிக்கு அழுதுவிட்டு விடிவில்லாமல் துணி இல்லாமல் கஞ்சி இல்லாமல் கல்வி இல்லாமல் மிருகத்திலும் கேடாய் வாழ்கிறவன் கீழ் சாதிக்காரன். பிறவியில் அனைவரும் சமமே என்ற உறுதியோடு யார் மேல் சாதிக்காரனுக்கு எதிராக போர் தொடுக்க முனைந்து நிற்கின்றானோ அவனே இந்த இழிவை நீக்கி கொள்ள அருகதை உள்ளவனாக ஆகிறான் என்றார் பெரியார். அப்படின்னா இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பிறவியில் அனைவரும் சமமே என்ற உறுதியோடு யார் மேல் சாதிக்காரனுக்கு எதிராக போர் தொடுக்க, ஓகேங்களா, மேல் சாதிக்காரனுக்கு எதிராக போர் தொடுக்க முனைந்து நிற்கின்றானோ அவனே இந்த இழிவை நோக்கி கொள்ள அருகதை உள்ளவனாக சொல்கிறார் பெரியார். அத்தகைய நிலை உருவாக வேண்டுமாயின் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளானவர்களின் கல்வி அறிவும் பகுத்தறிவும் பொருளாதார பலமும் அதிகரிக்க வேண்டும். இந்த வாழ்நாளிலேயே தீண்டாமை பிரச்சனைக்கு தீர்வு கண்டாக வேண்டும் என்று உறுதியோடு உழைத்தார் பெரியார். தீண்டாமைக்கு உறுதியோடு உழைச்சிருக்காரு பெரியார். மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் இல்லாமல் அனைவரும் சமம்னு சொல்லியிருக்காரு. பிராமணியர் திராவிட சூத்திரன்றதை ஒழிச்சிருக்கா, வேணக்கூடாதுன்றிருக்காப்புல. ஓகேங்களா. ஆரியர் பிராமணியத்தை நிறைய பேச்சு பேசியிருக்காப்புல. சமுதாய தத்துவத்தை பேசியிருக்காப்புல. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பெரியாரோட சமூக சீர்திருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அடுத்து என்ன விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா, தீண்டாமையை பற்றி பேசிட்டு கோயில் நுழைவுக்கு வர்றாரு பெரியார். அடுத்து கோயில் நுழைவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார். அவனை பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் கோயில் நுழைவு பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏனெனில் கோவில்கள் பக்திக்கும் பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் பயன்படாமல் மக்களை மூடர்களாக அடிமைப்படுத்தவும் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற ஜாதி வித்தியாசத்தை நிலைநிறுத்தவும் பயன்படுத்துவதாக கூறினார். பெரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோயில்கள் நீ நாத்திகவாதி தானே, எதுக்கு கோயிலை பற்றி பேசுகிற அப்படின்னாலும், ஏன்னா கோவில்கள் பக்திக்கும் பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் பயன்படலை, மக்களை மூடர்களாக அடிமைப்படுத்தவும் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற ஜாதி வித்தியாசத்தை நிலைநிறுத்தவும் பயன்படுவதாக கூறினார். எனவே கோவில்களும் பொதுப்பாதைகள் கிணறுகள் பள்ளிக்கூடங்கள் சாவடிகள் போன்ற பொதுமக்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டார். எல்லாத்தையும் பொதுவாக்குனீங்க, கோவிலை பொதுவாக்கு, பொதுப்பாதை பொதுவாக்கு, கிணற பொதுவாக்கு, பள்ளிக்கூடங்கள் சாவடிலாம் பொதுவாக இருக்குன்னு சொல்கிறாரு பெரியார். அதனால்தான் நான் தீண்டத்தகாத மக்கள் என்போர் கண்டிப்பாக கோயிலுக்குள் போய் தீர வேண்டும் என்று கூறுகிறேனே ஒழிய பக்திக்காகவோ மோட்சத்துக்காகவோ பாவ மன்னிப்புக்காகவோ அல்ல. அதனால தான் தீண்டத்தகாத மக்கள் என்போர் கண்டிப்பாக எல்லாத்தையும் சமமாக நடத்துங்க, அதனால தான் எல்லாருமே கோயிலுக்குள்ளே போங்க, அதனால தான் கோயில் நுழைவில் நான் போராடுறேன். நான் பக்திக்காகவோ அல்லது மோட்சத்துக்காகவோ பாவ மன்னிப்புக்கெல்லாம் கிடையாது. கோவிலில் சமத்துவம் உடைந்து விட்டால் மற்ற காரியங்களில் வித்தியாசமே இருக்கவே முடியாது. கோயிலே நீ சமத்துவம் இல்லாட்டி வேறு எங்கே போய் நீ சமத்துவத்தை பார்க்க போகிற? எல்லாருமே ஒரு தாய்க்கு கடவுள் எல்லாருமே கடவுளின் குழந்தைகள் தானே அப்படின்றார். கோவிலில் பிரவேசித்து நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஜாதி வித்தியாசத்தை ஒழிக்கும் முயற்சியை ஒழிய வேறு கிடையாது. கோயிலில் பிரவேசித்து நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஜாதி வித்தியாசத்தை ஒழிக்கத்தானே தவிர்த்தா வேறு எதுக்காண்டி கிடையாது அப்படின்றாரு பெரியார். குடியரசு அப்படின்ற இதில் பெரியார் வைக்கம் சத்தியாகிரகத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு வைக்கம் வீரராக ஈரோடு திரும்பினார். பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை கொடுத்தவர் திரு வி கல்யாணசுந்தரனார். அப்போது அவர் ஈரோடு தேவஸ்தான கமிட்டி தலைவராக இருந்தார். வைக்கம் வீரராக பட்டம் பெற்ற பொழுது அவர் ஈரோடு தேவஸ்தான கமிட்டி தலைவராக இருந்தார். ஒரு நாள் பெரியார் ஊரில் இல்லாத போது பொன்னம்பலம் முத்துச்சாமி ஈஸ்வரன் ஆகியோர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த ஆதி திராவிடரை விபூதி பூச சொல்லி கோயிலுக்குள் அழைத்து சென்றனர். அங்கிருந்து உயர்ஜாதி பக்தர்கள் கூச்சல் போட்டதோடு அல்லாமல் அவர்கள் கோயிலுக்குள் சென்ற பின் வெளிக்கதவை பூட்டிவிட்டனர்.
அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு நுழைந்தோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் இறுதியில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. யார் யார் 3 பேர் சேர்ந்துருக்காங்க, முத்துச்சாமி, ஈஸ்வரன், பொன்னம்பலம். இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க, பெரியார் இல்லாதப்போ ஒரு நாள் ஒரு ஆதி திராவிடர் கோயிலுக்குள்ளே போய் எடுத்து நீ பூஜை விபூதி பூசிக்கின்னு இருக்காங்க. அதனால் டென்ஷனான உயர் ஜாதி மக்கள் வந்து கோயிலை வந்து பூட்டிட்டாங்க. கேஸ் கூட போட்டிருக்காங்க. ஆனால் இறுதியில் வந்து உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருச்சு 1928 வாக்கில். அதான் கோவில் நுழைவு வேணுன்றார் பெரியார். பெண் விடுதலை பற்றி பெரியாரோட சமூக சீர்திருத்தம். கற்பு. பெண் விடுதலைக்கு ஆண்களை போன்ற பெண்களும் தடையாக உள்ளதாக கூறினார் பெரியார். பெண் விடுதலைக்கு ஆண்கள் தடையாக இருக்கிறது இருக்கட்டும், பெண்களே தடையாதாயாக இருக்காங்க அப்படின்றாரு. ஆண்மை என்ற அகம்பாவத்தால் ஆண்கள் பெண்களை அடக்கி ஆள்கின்றனர். அதே போன்று ஆண்களின்றி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று பெண்கள் நினைக்கின்றனர். எனவே உண்மையான பெண்கள் விடுதலைக்கு பிள்ளை பெறும் தொல்லை அடியோடு ஒளிந்து போக வேண்டும். உண்மையான பெண்கள் விடுதலைக்கு என்னென்னா பெண்கள் பிள்ளை பெறுறது அடியோடு ஒளிந்து போக வேண்டும் என்றார் பெரியார். அதையும் குடியரசு தலைவர் தான் எழுதுகிறார். பெண்கள் பிள்ளை பெறும் இயந்திரங்களாக கருதப்படுவதுதான் அவர்கள் மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் என்றார். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் என்று கூறி ஆண்கள் தப்பிக்கின்றனர். கற்பு என்பது இருபாலருக்கும் பொதுவானது என்று பிரச்சாரம் செய்தார் பெரியார். கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கு இருக்குன்றிருக்காரு. பெண் மக்களை ஈன்று ஆண்கள் நடத்தும் மாதிரியானது மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரனை நடத்துவதை விட, பணக்காரன் ஏழையை நடத்துவதை விட, எஜமானன் அடிமையை நடத்துவதை விட மோசமாக இருக்குது. ஓகேங்களா? பெண் வந்து அப்படி பெண் வந்து ஆண் அப்படி நடத்துகிறானா. ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் ஆசை நாயகிகளாக வைத்துக்கொள்ளலாம். ஆனால் பெண் மட்டும் பத்தினியாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் அநீதியும் அக்கிரமமும் கொண்ட காரியமாக கருதினார் பெரியார். இதற்கு என்ன மாற்று? ஆண்கள் 2 வைப்பாட்டிகளை வைத்து கொண்டால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காப்புல பெரியார் வந்து. இது தேவையில்லை, இது எக்ஸாம் பாயிண்ட் நம்ம கேட்க மாட்டாங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கற்பு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியார். சரிங்களா? ஆண்கள் நடத்துகிற மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிள்ளை பெறுவது தொல்லை அப்படின்ட்டுருக்காரு பெரியார். அடுத்து சொத்துரிமைக்கு போயிடுவோம். பெண்ணடிமைக்கான காரணங்களில் முக்கியமானது அவர்களுக்கு சொத்துரிமை இல்லாதான் என்றார் பெரியார். பெண்ணடிமை காரணங்களில் முக்கியமானதாக இருக்கிறது என்னது அப்படின்னா சொத்துரிமை தான். பணம் சம்பாதிக்கும் ஆண், அவன் சேர்த்து வைக்கும் சொத்து ஆகியவை அவனது ஆண் வாரிசுக்குத்தான் என்று ஒருதலை சார்பாக விதி வகுத்து விட்டார்கள். பெண் இந்த வாரிசுக்கான ஒரு ஆண் பிள்ளையை பெற்று கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டாள். உரிமை எதுவும் இல்லாமல் அடிமை போல் நடத்தப்படுகிறாள். உரிமை எதுவுமே கிடையாது, ஆனால் அடிமை. இந்த இழிநிலையிலிருந்து பெண்கள் விடுபட வேணும். இதற்காக பெண்கள் ஆண்கள் நம்பி கிடையாது. எனவே பெண்களே முன் வந்து கிளர்ச்சி செய்ய வேண்டும், போராட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார் பெரியார். சொத்துரிமை இல்லாமையால் தான் பெண்ணுரிமை மறுக்கப்படுகிறது என்ற உண்மையை பெண்கள் உணர வேண்டும். இதுவன்றி பெண்கள் கல்வி கற்று தொழில் கற்று சுயமரியாதையுடன் சுய நம்பிக்கையோடும் சுய சார்புடனும் செயல்பட வேண்டும். அப்போதுதான் பெண்கள் சுதந்திரமாக வாழ்க்கை நடத்த முடியும் என்றார் பெரியார். பெண்கள் வந்து சுதந்திரமாக வந்து வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா அவங்களே கல்வி கற்றுக்கிட்டு அவங்களே சுயமரியாதையோட வேலைக்கு போகணும். அவங்களா சொத்தில் வந்து பெண்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்ட்டுருக்காரு பெரியார். பாலிய விவாகம் இதெல்லாம் பார்த்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள், தீண்டாமை, பார்ப்பினியம், திராவிடர்கள், ஆதி திராவிடர்கள், சூத்திரர்கள், பெண்களுக்கு சொத்துரிமை, பாலிய விவாகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீண்டாமை இந்த மாதிரி பேசுகிறார் பெரியார். பாலிய விவாகம் அல்லது பெண்களை இளம் வயதிலே திருமணம் செய்து கொடுப்பதை வன்மையாக கண்டித்தார் பெரியார். சனாதன பிராமணங்கள் பாலிய விவாதத்துக்கு ஆதரவாக இருந்தனர். சென்னை சட்டசபையில் இளம் வயது விவாக விலக்கு மசோதா விவாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டு பிராமண பிரதிநிதியான M.K. ஆச்சாரியா, பாலிய விவாகம் இல்லாவிட்டால் உண்மையான கற்பு சாத்தியமில்லை. பெண்களின் வாழ்க்கை நாசமடைந்துவிடும். குடும்ப வாழ்க்கை துக்கமாகி சதா ஆபத்துக்குள்ளாக இருக்கும். பாலிய விவாகம் இருந்தாலுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒழுக்கம் ஏற்படுவது அசாத்தியம் என்று வாதிட்டார். யாருன்னா M.K. ஆச்சாரியான்னு ஒருத்தவர். ஆச்சாரி இந்த சட்டசபை பேச்சு மனம் துணிந்து சொன்ன அயோக்கியத்தனமான வார்த்தைகளாகும் என்று சாடினார் பெரியார். எப்படி இப்படி பேசுவீங்க? பெண்கள் காவல் இல்லாமல் கற்புடன் இருக்க முடியாது என்பது பொருந்தாவாதம் என்றார். இன்னும் காவல் இல்லாட்டி கற்போடு இருக்க முடியாதா? தமிழ்நாட்டு பிராமண பிரதிநிதிகளும் சாஸ்திரிகளும் சங்கராச்சாரிகளும் பாலிய விவாக மசோதாவுக்கு எதிரான அரசாங்க பிரதியிடம் தூது போயினர், விண்ணப்பங்கள் கொடுத்தனர். இத்தகைய பிற்போக்கு முயற்சிகளுக்கு எதிராக பெரியார் எழுதினார், பேசினார், பிரச்சாரம் செய்தார். பொதுமக்கள் சுயநல வீணர்களின் வலையில் சிக்கி ஏமாந்து போகாமல் உண்மையான சீர்திருத்தத்துக்கும் சுயமரியாதைக்கும் ஏற்ற கொள்கையில் ஈடுபட்டு அரசியலையும் சமூக இயலையும் கைப்பற்றி அதை தக்க வழியில் திருப்ப வேண்டியது அவசியம் என்றார் பெரியார். அப்போ இதில் என்ன சொல்கிறா வராரு? பெண்கள் பாலிய விவாகம் பண்ணிக்கூடாது அப்படின்றாரு பெரியார். அதுக்கான மசோதா கொண்டு வர்றப்ப M.K. ஆச்சாரியார் இதனால் பெண்களோட கற்புக்கு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பெரியார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி ஒரு மனசு துணிஞ்சு பேசுகிற ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை இது அப்படின்னு கண்டிக்கிறாரு பெரியார். இந்த விஷயமா வந்து பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, மேலிடத்துக்கு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த பாலிய விவாகம் வந்து பெண்கள் காவல் இல்லாமல் ஆண்கள் கற்புடன் வாழ முடியும், இது பொருந்தாவாதம்னு சொல்லியிருக்காரு பெரியார். இதுதான் முக்கியமானது. அடுத்து விதவை விவாகம்.
விதவை விவாகம் என்று அறியப்பட்ட விதவை திருமணம் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் விவாதத்திற்குரிய பொருளாக இருந்தது. விதவை விவாகம் ஞானி திரிசராபுரம் சிபி ராஜகோபால் நாயுடு எழுதிய விதவை விவாக அப்படின்ற ஒரு புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரியார் ஈவேரா இந்திய விடுதலைக்கு போராடும் சமூக சீர்திருத்தவாதிகளும் மக்களின் ஒரு பகுதியான பெண்களும் அழிந்து வருவதை பற்றி பாராமுகமாகவே பார்த்து வருகின்றனர். ஐயா, இந்திய விடுதலைக்கு போராடுற சமூக சீர்திருத்தவாதிகளும் மக்களின் ஒரு பகுதியினரான பெண்களையும் அழிந்து வருவதை ஒருபட்சமாக நீங்கள் பார்க்குறீங்க. மனைவி இறந்தவுடன் மறுமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கும் ஆண் கிழவன் பெண் கணவனை இழந்து விட்டால் ஆயுட்காலம் முழுவதும் இயற்கை உணர்வுகளை அடக்கி கொண்டு மனம் நொந்து மடிய வேண்டியது என்ன நியாயம் என்று கேட்டார். அது அநீதியான பாரபட்சம் மிக்க கொடுமையான காரியம் என்று கண்டித்தார். விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளாவிட்டால் தான் அவர்கள் கற்புக்கு களங்கம் ஏற்படும் என்று வாதிட்டார். ஈவேரா இளைஞராய் இருந்தபோதே அவர் தங்கையின் விதவை மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தார். எனவே விதவைகள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு முடக்கப்படுவதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். விதவை கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், கோலம்பூர் மகாராஜா, சுரேந்திரநாத் பானர்ஜி, காந்தி போன்றவரின் உழைப்பை மேற்கோள் காட்டி விதவை மறுமணத்துக்காக தொடர்ந்து போராடினார். அடுத்து விவாகரத்தை பாதுகாப்பு கருவியாக கருதினார் பெரியார். பெரியார் எதை பாதுகாப்பு கருவியாக கருதுகிறார் அப்படின்னா விதவை திருமணத்தையா இல்லாத விவாகரத்தை தான். ஈவேரா விவாகரத்து உரிமை இருபாலருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டார். ஒரு கணவன் தனக்கு தேவையில்லாத போது மனைவியை ஒதுக்கி வைக்க உரிமை கொடுக்கும் சட்டம் அதே உரிமை மனைவிக்கு வழங்க வேண்டும் என்றார். விவாகரத்து உரிமையை வைதீக பத்திரிகைகள் கடுமையாக எதிர்த்தன. சனாதன பிராமணர்கள் எதிர்த்தார்கள். எனினும் எதிர்ப்புகளுக்கிடையே பெரியார் உறுதியோடு எழுதினார், பேசினார், பிரச்சாரம் செய்தார். விவாகரத்து கோரி பெண்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று அறைகோல் விடுக்கிறாப்புல பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாண விடுதலை செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்புறம் முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடைபெறுகிறது என்றால் முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் சொல்கிறாப்புல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாண விடுதலை செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும். பின்னர் சென்னையில் கூடிய பெண்கள் மாநாட்டில் விவகாரத்து சட்டம் கோரி தீர்மானிக்கப்பட்டது. எனவே பெண்கள் உலகம் முன்னேற வேண்டுமானால் அவர்களுக்கு மனிதத்தன்மையும் மனித உரிமையும் சுயமரியாதையும் ஏற்பட வேண்டுமானால் விவாகரத்துக்கு இடமளிக்க வேண்டியது இன்றியமையாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினார் பெரியார். அப்போனா ஒரு பாதுகாப்பு கருவியாகவே கருதுகிறார் பெரியார் இந்த விவாகரத்தை. ஆண்களுக்கு எப்படி விவாகரத்து செய்யும் உரிமை இருக்கோ அதுக்காண்டி பெண்களுக்கும் விவாகரத்து செய்யும் உரிமை வேணும். அவங்க இதுக்காண்டி இறங்கி போராடணும். செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் இதுக்கான தீர்மானத்தை கொண்டு வராங்க. கல்யாண விடுதலைன்ற பேரில் கொண்டு வராங்க. பெண்கள் உலகம் முன்னேற வேண்டுமானால் அவர்களுக்கு மனிதத்தன்மையும் மனித உரிமையும் சுயமரியாதையும் ஏற்பட வேண்டுமானால் விவகாரத்துக்கு இடமளிக்க வேண்டியது இன்றியமையாது என்பதை வலியுறுத்தினார் பெரியார். மறுமணம் திருமணம் என்றால் மணமக்கள் தங்கள் வாழ்க்கையை வசதிக்காக செய்து கொள்ளும் ஒரு ஒப்பந்த ஏற்பாடு என்று வரையறுத்தார். ஒரு அக்ரிமெண்ட்டு தான்ப்பா இது. எனவே கணவன் மனைவி சேர்ந்தோ அல்லது தனியாகவோ வாழ்வதற்கு எவ்வித தடையும் இருக்கக்கூடாது என்று கூறினார் பெரியார். கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம், தனியாக வாழலாம். இந்து கடவுள்கள் பல மடங்கள் செய்து கொண்டதை பற்றி புராணங்கள் கூறுவதை எடுத்து காட்டினார். பொதுவாக 9 வகை காரணங்களுக்காக மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. 9 வகை காரணங்களுக்காக மறுமணம் பண்ணிக்கலாமா? மனைவி இறந்துவிட்டால், மனைவி வேறு ஒருவருடன் கூடா உறவு கொண்டால், தீரா வியாதியால் பீடிக்கப்பட்டால், மனைவிக்கு புத்தி சுவாதனம் இல்லாமல் போனால், கணவனை அலட்சியப்படுத்தினால், கணவனை வெறுத்தால், அடிக்கடி தாய் வீட்டுக்கு சென்றால், கணவனின் கொள்கைகளையும் கருத்துக்களையும் ஏற்க மறுத்தால், கட்டாய பாலிய விவாகம் செய்து வைக்கப்பட்டிருந்தால், இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேணான்றாங்க. பழமைவாதிகள் கூறப்பட்ட இக்காரணங்கள் அனைத்தும் மனைவியை மையப்படுத்தி தான் இருப்பதை சுட்டி காட்டிய பெரியார் இதே காரணத்தை காட்டி மனைவிக்கு பதிலாக கணவரும் விட்டு மறுமணம் செய்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும். மனைவி என்ன பண்ணிக்கலாம், இதே காரணத்தை காட்டி பெண்களும் பண்ணட்டுமே அப்படின்றிருக்காரு பெரியார். அடுத்து கலப்பு திருமணம். பெரியார் ஈவேரா கலப்பு திருமணத்தின் தீவிர ஆதரவாளர். பாருங்கள், விவாகரத்து, பாலிய விவாகம், சொத்துரிமை, தீண்டாமை, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. பெரியார் ஈவேரா பாதுகாப்பு கருவி விவாகரத்தை சொல்கிறாப்புல, மறுமணத்தை பற்றி பேசுகிறார். பெரியார் ஈவேரா கலப்பு திருமணத்தின் தீவிர ஆதரவாளர். எனினும் சாதி ஒழிவதற்காக ஒவ்வொருவரும் தம் சாதியில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதி ஒழிவதற்காக ஒவ்வொருவரும் தம்மளோட ஜாதியில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சட்டம் ஏற்று நான் சொல்லவில்ல. அது தவறு, சாத்தியமில்லை. மாறாக பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் இடையே நடப்பது தான் உண்மையான கலப்பு திருமணம். பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும், ஏனெனில் இரு சாராருமே இருவேறு ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள். இதே போன்று ஒருவர் திருமணமே ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்ணை மணந்து கொள்ளலாம். அதே போன்று திருமணமாகி மனைவி இறந்துவிட்டால் மறுமணம் செய்து கொள்வதை போன்று அதே நிலையில் உள்ள விதவை பெண்களை கலப்பு திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு முறை கெட்ட பெண் அதே நிலையில் உள்ள ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதில் தவறில்லை என்றார் பெரியார். இந்த கருத்தை வலியுறுத்த
இந்து சாஸ்திர புராணங்களிலிருந்து பல உதாரணங்களை கண்டார். கல்யாணம் ஆன பிள்ளை கல்யாணம் ஆன ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம், கணவனும் மனைவி இறந்த பிறகு. ஓகேங்களா. கலப்பு திருமணத்தை பற்றி பேசுகிறார் பெரியார். அடுத்து கர்ப்பத்தடை. பெண் விடுதலைக்கு கர்ப்பத்தடை தடையாக இருக்கக்கூடாது என்று கூறினார் பெரியார். அதற்கு அவர் பல்வேறு காரணங்களை கூறினார். என்னென்ன காரணம்? பெண்கள் உரிமையோடு சுதந்திரமாக வாழ கருத்தடை அவசியம். பல பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதால் அவங்க பொது வாழ்க்கையில் பங்கு பெற முடியலை. மக்கள் அன்றாட தேவைகளுக்கு கஷ்டப்படுறப்ப பிள்ளைகளையும் அவங்க பார்த்துக்கிறது எப்படி? ஆண்களை சுமத்துறது சுமை தான் இது. பெண் விடுதலைக்கு கர்ப்பம் கொடிய வியாதி. கர்ப்பம் பெண்கள் விரைவில் நோய்வாய்ப்படுறது முதுமை அடைய காரணமாக இருக்காங்க. பெண்கள் பிரம்மச்சாரிகள் ஆவதற்கு கர்ப்பம் தடையாக உள்ளது. எனவே பிறக்கும் குழந்தைகளை அரசாங்கமே வளர்த்து கல்வி கொடுத்து அவர்களை மேஜர் ஆக்கி விடலாம் என்ற கருத்தை கூறினார். பிறக்கும் குழந்தைகளை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தி மேஜர் ஆக்கிக்கோங்க. கர்ப்பத்தடைக்கு எதிராக தனியே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவசியம் என்றார் பெரியார். மதுவிலக்கு பிரச்சாரத்தையும் தொத்து வியாதிகளை அளிக்கும் பிரச்சாரத்தை விட இந்த கர்ப்பத்தடை பிரச்சாரம் மிகவும் முக்கியமானது. மதுவிலக்கு பிரச்சாரம் எப்படி முக்கியமோ, தொத்து வியாதியை ஒழிக்கிற பிரச்சாரத்தை விட முக்கியமோ, அதை காட்டிலும் கர்ப்பத்தடை பிரச்சாரமும் முக்கியம் அப்படின்னு கர்ப்பத்தடையை பற்றி ஒரு சொல்லியிருக்காப்புல. அடுத்து சுயமரியாதை திருமணங்கள். சுயமரியாதை திருமணங்கள் மாபெரும் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உறுதியாக நம்பினார் பெரியார். அப்படின்னா சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பெரியார் எதை உறுதியாக நம்பினார்? சுயமரியாதை திருமணங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கருவியாக பெரியார் எதை நம்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவாகரத்து. சுயமரியாதை திருமணங்கள் மாபெரும் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உறுதியாக நம்பினார் பெரியார். இதை ஒரு சீரிய சமுதாய சாதனைகளாக கருதினார். வைதீக திருமணங்கள் பிராமண புரோகிதர்களால் செய்து வைக்கப்பட்டன. இதற்கு எதிராக பெரியார் பார்ப்பினிய புரோகித பகிஷ்காரம் செய்தார். புரோகிதர்கள் பணம் பெற்றுக்கொண்டு எவருக்கும் புரியாத மொழியில் பேசி சடங்கு சம்பிரதாயங்களை செய்து திருமணங்களை செய்து வைத்தனர். கலப்பு திருமணங்கள் மூலம் பிராமண புரோகிதர்களின் இன்றியமையாமைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் என்ற உறுதியோடு சுயமரியாதை திருமண ஆதரவு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தார் பெரியார். மேலும் சம்பிரதாய திருமணங்கள் வெறும் வர்த்தக ஏற்பாடு என்றும் வரதட்சணை கொடுமையால் பல குடும்பங்கள் கடனில் மூழ்கி அழிந்து போகின்றன என்றும் யதார்த்த நடைமுறை உரிமையை மக்களுக்கும் எடுத்துக் கூறினார். பல சுயமரியாதை திருமணங்களை முன்னின்று நடத்தி வைத்தார் பெரியார். ஓகேங்களா. அதான் வந்து பார்த்தோம்னா கொடை வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு இருப்பார். பின்னர் CN அண்ணாதுரையின் ஆட்சி காலத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பெரியார் அவரது பிரதம சீடரான அண்ணாவை வெகுவாக பாராட்டினார். இது என்ன பண்ணிக்க சுயமரியாதை திருமணம் பாருங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். விவாகரத்து, பாலிய விவாகம், தீண்டாமை ஒழித்தல், மறுமணம், மேலே கர்ப்பத்தடை, சுயமரியாதை திருமணங்கள், தேவதாசி முறை ஒழிப்பு, இந்து வைதிகர்களால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட இந்து மதத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிராமணர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்த தேவதாசி முறையை கலாச்சார களங்கமாக கருதினார் பெரியார். பெரியார் எதை கலாச்சார களங்கமாக கருதுகிறாரு? தேவதாசி முறையை கலாச்சார களங்கமாக கருதினார். ஈவேரா இந்த சமூக கொடுமையை ஒழிப்பதற்காக 1868 நடைபெற்று வந்தது. ஆக்சுவலி பெரியார் வந்து 1879 தான் பிறக்கிறாரு பெரியார் வந்து. ஆனால் இந்த சம்பவம் வந்து பார்த்தோம்னா 1868 தேவதாசி முறை பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. 1912ஆம் ஆண்டு இச்சமூக சீர்கேட்டுக்கு எதிராக இம்பீரியல் சட்டமன்றத்தில் 3 மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டன. இந்திய பேனல் கோட் படி ஒரு மைனர் பெண்ணை பொட்டு கட்டுவது குற்றம் என்று அறிவித்த பின்னரும் பிராமண பழமைவாதிகள் பெண்களுக்கு பொட்டு கட்டி கோவில்களில் தேவதாசிகளாக அர்ப்பணிக்கும் வழக்கத்தை உடம்புப்பிடியாக பின்பற்றி வந்தனர். ஓகேங்களா. இதற்கு எதிராக பிரச்சார போராட்டத்தை ஏற்படுத்தினார் பெரியார். தேவதாசி முறையை வடிகட்டின விபச்சாரம் என்று வர்ணித்திருக்காரு. ஓகேங்களா. தேவதாசி முறை என்ன பண்ணியிருக்காரு? இந்த வழக்கத்தை ஏற்படுத்தியவர் காட்டுமிராண்டிகள் என்று கூறினார் பெரியார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பொட்டு கட்டுவதை ஒழிக்கும் மசோதாவை சென்னை சட்டசபையில் கொண்டு வந்தபோது பெரியார் அந்த மசோதாவுக்கு முழு ஆதரவையும் அளித்தார். அந்த மசோதாவுக்கு எதிராக எழுதிய பிராமண பத்திரிகைகளை கடுமையாக சாடினார். அது மட்டுமல்ல, இந்த மசோதாவிற்கு எதிராக கருத்து தெரிவித்த நீதி கட்சியினரின் செய்கையை மானக்கேடான காரியம் என்று கண்டித்தார். சப்போர்ட் பண்ண நீதி கட்சி மானக்கேடான காரியம் சொல்லி கண்டிச்சிருக்காரு. கட்சிக்காரர்கள் இந்த காரியத்தை கூட செய்ய முடியவில்லை என்னால் பின் என்ன வேலை செய்யத்தான் அந்த சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு புலனாகவில்லை என்று எழுதினார் பெரியார். மதிப்பீடு. தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் பெரியார் சமூக சீர்திருத்த பணி அளப்பரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் விட்டு சென்ற நன்கொடைகள் கல்வெட்டுகள் போல் காலத்தை கடந்து நிற்பவை. பெரியாரின் இடையறாத உழைப்பின் விளைவாக தமிழ்நாட்டு அரசியல், அரசாங்கம், நிர்வாகம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் பிராமணர் ஆதிக்கம் குறைந்து பிராமணர் அல்லாததற்கான வாய்ப்புகள் அதிகரித்தன. மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போயிருந்த தமிழ் சமுதாயம் முன்னேற்றம் அடைந்தது. திராவிடருக்கும் ஆதி திராவிடருக்கும் இடையே இருந்த இடைவெளியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இவ்விரு சமூகத்துக்கும் ஒன்றுபட்டு தடைகளை
தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்று கோடிட்டு காட்டிய பெருமை பெரியாரை சாரும். பெரியாரின் தொண்டு தமிழர்களிடையே திராவிட உணர்வை ஊட்டிவிட்டது. இந்திய எதிர்ப்பு அவர்களின் குருதியில் கலந்துவிட்டது. பெண்களின் சமுதாய அங்கீகாரம் அதிகரித்தது. விதவை மறுமணம், சீர்திருத்த திருமணங்கள், காதல் திருமணங்கள் பெருகலாயின. தமிழரின் தொன்மையும் தனித்தன்மையும் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செல்வாக்கு எழுந்தது. பெரியாரின் சீர்திருத்த இயக்கம் சமுதாய புரட்சிக்கான முன்னுரையாகும். நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டாப்ல பெரியார். சமுதாய மாற்றம் என்பது பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து நோய் கிருமிகளை அழித்து குளத்தை சுத்தம் செய்வதை போன்றது என்றது பெரியார். சமுதாய மாற்றம்ன்றது எப்படி? சமுதாய மாற்றம் என்பது பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து நோய் கிருமிகளை அழித்து குளத்தை சுத்தம் செய்வது போன்றது என்றார் பெரியார். இவருக்கு முன்னால் சித்தர்களும் புத்தரும் கபிலரும் திருவள்ளுவரும் ராமானுஜரும் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. சமுதாயத்தை சாதிகளாக பிரித்து சூழ்ச்சி செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதற்கு காரணம் மக்கள் மூட நம்பிக்கைகளிலும் மூட பழக்க வழக்கங்களிலும் மூழ்கியிருந்ததுதான். எனவே மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பகுத்தறிவு பிரச்சாரத்தின் மூலம் மக்களின் மனப்பான்மையை மாற்றி சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் பெரியார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாறை போல் இறுகி போயிருக்கும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போரிடுவதற்கு எல்லையில்லா துணிவும் பொறுமையும் அர்ப்பணிப்பும் வேண்டும். பிறர் ஒத்துழைப்பின்றி எதுவுமின்றி ஒரு இயக்கத்துக்கு தலைமையேற்று தமிழ் மக்களிடையே அறிவியல் உணர்வையும் மனிதாபிமானத்தையும் சமுதாய சமத்துவத்தின் அவசியத்தையும் சீர்திருத்த மன மாற்றத்தையும் நம்பிக்கை இல்லாமல் உணர்த்தியவர் பெரியார். இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? பிறர் ஒத்துழைப்பு ஏதுமின்றி இயக்கத்துக்கு தலைமையேற்று மக்களிடையே அறிவியல் உணர்வையும் மனிதாபிமானத்தையும் சமுதாய சமத்துவத்தின் அவசியத்தையும் சீர்திருத்த மனமாற்றத்தையும் நம்பிக்கை இல்லாமல் உணர்த்தியவர் பெரியார். அவரது கொள்கைகளையும் கருத்துக்களையும் திட்டங்களையும் பிரச்சாரம் செய்த முறை நாகரிகமற்று இருந்தாலும் சொன்ன சிந்தனைகள் சாஸ்வதமானவைதான். அதனால தான் உங்களுடைய பணி பல சமுதாய அதிசயங்களை செய்துள்ளது. மக்களுக்கு புதிய பாதை கிடைத்துள்ளது. எனக்கு தெரிந்தவரை வேறொரு சீர்திருத்தவாதியும் உங்களை போன்று பெரிய வெற்றியை பெற்றதில்லை என்று புகழாரம் சுட்டியுள்ளார் அண்ணாதுரை. என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரிஞ்ச எந்த சீர்திருத்தவாதியும் உங்களை மாதிரி வெற்றி பெற்றதில்லை அப்படின்றாப்புல. வெற்றி பெற்றதில்லை. தமிழ்நாட்டில் சமுதாய சீர்திருத்தங்களை செய்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி முயற்சி செய்தவர் பெரியார் என்று பாராட்டினார் காமராஜர். காமராஜர் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் சமுதாய சீர்திருத்தங்களை செய்து புதிய சமுதாயத்தை உருவாக்கி முயற்சி செய்தவர் பெரியார் என்று கூறியவர் காமராஜர். எனக்கு தெரிந்தவரை இந்த சீர்திருத்த பண்ணாத அதிசயத்தை பல சமுதாய அதிசயங்களை செஞ்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா. ஓகேங்களா? புத்தருக்கு பின் பெரியாரின் இயக்கமே ஆசியாவின் மிகப்பெரிய மனிதாபிமான நாத்திக மக்கள் இயக்கமாகும். புத்தருக்கு பின் பெரியாரின் இயக்கமே ஆசியாவின் மிகப்பெரிய மனிதாபிமான நாத்திக இயக்கமாகும் என்று வீரமணி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, பெரியாரோட சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள். புதிய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணுங்கள். டெலகிராமில் உங்களுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப்மே இருக்குது. புதிய நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல கிளாஸில் ஒன்று பார்ப்போம். நன்றி நண்பர்களே. இதுவும் நல்ல கிளாஸ் தான். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே. நன்றி.